தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார், டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநில தேர்தலில் பாஜக தோல்வி அடையும். அதன் பின்னர் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். விருதுநகரில் பெருந்தலைவர் காமராசரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி. விருதுநகரில் உள்ள பெருந்தலைவர் காமராசரின் இல்லத்தில் 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் அன்னாரது திருவுருவப்ப சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பெருந்தலைவரின் தியாகங்களை நினைவு கூர்ந்து அவர் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணித்து மக்கள் பணியாற்ற உள்ளதாகவும், காமராசரின் ஆட்சியுடன் தனது நாடாளுமன்ற பணியை தொடங்குவதாகவும், மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கையை தேமுதிக கேட்டு தேர்தல் ஆணையத்தை நாடியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் மறுவாக்கு எண்ணிக்கை என்பது சிறு பிள்ளைகள் விளையாடும் கிரிக்கெட் அல்ல, அழுது கொண்டு மீண்டும் பேட்டிங் கொடுங்கள் என கேட்பது போல் விஜய் பிரபாகரின் செயல் உள்ளது என்றும், தேர்தல் ஆணையத்தின் நேர்மையான அதிகாரிகளால் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கப்பட்ட பின்னர் வீட்டில் சென்று தனது அம்மாவை அழைத்து கொண்டு முதலில் இருந்து விளையாட வேண்டும் என சொல்வதற்கு இது கிரிக்கெட் விளையாட்டு அல்ல என்றார். பொய்யாக விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்யும் இவர்களது செயலை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளாது என்றும், மறு எண்ணிக்கை கோரிய மனுவை தேர்தல் ஆணைய கிளர்க் தான் பெற்றிருப்பார். புகார் மனுவை 3 தேர்தல் ஆணையர்களும் இந்த மனுவை பார்த்திருக்க கூட மாட்டார்கள் என்றும், மீண்டும் மீண்டும் போய் பிரச்சாரம் செய்வதை தேமுதிக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மைனாரிட்டி அரசாக பாஜக அரசு உள்ளது என்றும், பீகார், டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 4 மாநில தேர்தலில் பாஜக தோல்வி அடையும். அதன் பின்னர் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னர் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். பெருந்தலைவருடைய இல்லத்திற்கு மீண்டும் வந்து அவருடைய நினைவுகளையும் அவருடைய தியாகத்தையும் நினைவு பெருமைப்படுகிறேன். டெல்லியில சென்று தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே பதிவு செய்ததற்கு பின்னாலே நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்ததற்கு பின்னாலே 3வது முறையாக தலைவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். பெருந்தலைவருடைய தியாகமும் பெருந்தலைவருடைய பணியும் என்றுமே தமிழகம் மெச்சுகின்றது. உலகம், இந்தியாவும் பெருமைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய செயல். அவருடைய அந்த செயலாற்றுகின்ற விதமும், மக்களுக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றிய விதமும் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு மிக முக்கியமான உந்துதலை கொடுக்கிறது. அவருடைய ஆசியுடன் என்னுடைய நாடாளுமன்ற பணியை தொடங்குகிறேன்.